ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் வந்து ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணலான்னு திங்க் பண்ணி பார்த்து எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோ நான் ஆக்சுவலி எடுத்து 2 months கிட்டே இருக்கும். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. இதுலேயுமே நான் வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுட்டேன். வாய்ஸ் கொடுக்கறதுக்கு 1 week ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பிளேஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து கொஞ்சம் அழகாக மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். செகண்ட் திங் வந்து என்னோடய கிச்சனில் ஒரு சில இடத்த நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷெல்ஃப் கிளாத் வந்து கட் பண்ணி இந்த ப்ளேஸில் நான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமாக என்னோடய கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். பிகாஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து எனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, என்ன வந்து இதில் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ஹைட் பண்ணி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த இடத்தையுமே ஃபுல்லாகவே நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக அஃபோர்டபுளாக வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பழைய பாய் வந்து இருந்துச்சு. அதை தான் வச்சு நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அதுவுமே வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கிராஸ் மேட் தான். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கியிருக்கேன். அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தான். இது வந்ததுமே மெயினாக நான் செக் பண்ணது பார்த்திங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு வந்து உதரும் போது கொட்டுறது ரொம்பவே நார்மல் தான். பட் நம்ம லைட்டாக கையில் எடுக்கும் போதே அப்படியே வந்துச்சுன்னா அது நமக்கு வந்து செட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இந்த மேட்டை வந்து நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சமாவது குவாலிட்டியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது மெயினாக வந்து சைஸ் வைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் டேப்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்னோடய கை வச்சே ஜான்ஸ் கணக்கில் வந்து நான் அப்படியே எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராஸ் மேட் வந்து நமக்கு நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். வீட்டு என்ட்ரன்ஸ்லுமே நம்ம அழகாக வந்து போடலாம், அட்ராக்டிவாக இருக்கும். நமக்கு எங்கேயாவது வந்து ஷெல்ஃப் வந்து பார்க்குறதுக்கு சரியில்லை அப்படிங்கும் போதுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து ஆர்டர் போடும்போது ஒரு மேக்ஸிமம் நான் கேட்டேன் எவ்வளோ சைஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டேன். அவங்க வந்து தோராயமாக சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தது. எதுவுமே கொஞ்சம் கூட நான் கட் பண்ணல. இது நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பிளேசஸ் வந்து காமிச்சிருப்பேன். கிச்சனில் அந்த சிங்க் ஏரியா கிட்டேயும், அப்புறம் ரூமில் விண்டோ ஏரியா கிட்டேயும். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். விண்டோவில் இருக்கிற அந்த ஏரியாவும் சிங்க் ஏரியா கிட்டே இருக்கிறதும் சேம் சைஸ் தான். ஸோ அதனால் மேட்டை கட் பண்ணி அதை வந்து 2ஆக மடக்கி அந்த சென்டரில் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நார்மலாக கட் பண்ணும்போது கொட்டுறதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். நமக்கு அப்படியே உதரும் போது பொலன்னு கொட்டுறது தான் குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நான் ஃபுல்லாக அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இதை ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அகைன் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இது. பிகாஸ் ரொம்ப நாளாக இதை நான் வந்து போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் வந்து பார்த்து நானே வந்து கட் பண்ணி வச்சது. எனக்கு அதனால் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னே நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து ஒரு செட்டு 6 நினைக்கிறேன் நான் வாங்கியிருந்தேன். 8. ஸோ அதில் வந்து எந்தெந்த கலர்லாம் சூட் ஆகும்னு சொல்லி 1 by 1 அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஆக்சுவலி இருக்குன்றதுனால கொஞ்சம் ரியலாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் அண்ட் க்ரீனில் வந்து இதை நான் செட் பண்ணி அங்கே வச்சுட்டேன். இதோட லிங்க் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். மெயினாக ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் நான் வாங்க மாட்டேன். ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் வந்து வாங்குவேன். ஒரு செட் அந்த ஃப்ளாரை எடுத்து காட்டில் சென்டரில் நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே உள்ளதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பழசு தான். அதை வந்து சும்மா ஒரு கட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து வாங்க கிச்சனில் இந்த ப்ளேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நாளாக மாற்றணும், எப்படி தான் இருக்கும்னு வச்சு பார்க்கணும், அந்த கிராஸ் மேட்டை வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக இந்த ஷெல்ஃப் கிளாத் வந்து அப்படியே துவச்சி நான் போட்டுட்டு இருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையுமே நான் வந்து எடுத்து மடித்து வச்சுட்டேன் தனியாக, எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், லைட்டாக அந்த பெயிண்டெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை ஹைட் பண்ணுறதுக்காக நான் அதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வாங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அகைன் அழகாக கட் பண்ணி இதை போடலாம்.
கிச்சனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நமக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வைக்கிற திங்ஸ் வந்து நிற்காது நமக்கு. பிகாஸ் அது புதுசு கொஞ்சம் மொடன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது போல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸில் அப்படியே செட் ஆகிடும். நம்ம எதை வச்சாலுமே அது கீழே விழாது. அதாவது வெயிட்லெஸ் ப்ராடக்ட் வைக்கும் போது சொல்கிறேன். எனக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைக்கும் போதே கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அமுக்கி வச்சதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு ஒரு பிளேஸில். இந்த இடத்துல நான் ரொம்ப அதிகமாக கசகசன்னு திங்ஸ்லாம் வைக்க மாட்டேன். வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட்ஸ், அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து அதுக்கு தேவையான லிக்விட்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரப்ஸ் அதெல்லாமே போட்டு நான் கிச்சனில் இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க முக்கியமான பிளேஸ்க்கு வந்து போகலாம். எக்ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. கண்டிப்பாக இதுக்காச்சும் யூஸ் ஆகும். தூக்கி போட்டுற வேண்டாம். உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்லேயே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டஸ்ட்டெல்லாம் எப்படி பறக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து சிலிண்டர் வந்து அப்போது காலியாகிற ஸ்டேஜில் இருந்ததால் நானே வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். அதனால் ஈஸியாக எனக்கு இருந்துச்சு அதை எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சைஸ் வந்து இப்போ கரெக்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து நாங்கள் வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வந்து ஃப்ளாஷ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து லைட் எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப சுமாராக தான் தெரியும். இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அது ஈஸியாக இருக்கும் நமக்கு தள்ளி ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு அது மேலே நான் வச்சுட்டேன். வாட்டர் கேன் வந்து சைடில் 2 வச்சுட்டு எப்போதுமே ஒரு எம்டி கேன் வந்து நான் அதை மட்டுமே உள்ளே தனியாக வச்சுட்டேன். இது வந்து டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு அதை வச்சு பார்த்தேன். கட் பண்ணாமல் அப்படியே வச்சு பார்க்கலான்ட்டு. பட் அது வேலைக்கு ஆகலை. ஸோ அகெயின் வந்து சைஸ் வைஸ் நான் கட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப மெயினாக நான் யோசித்த விஷயம் என்னென்னா, எதையுமே இனிமேல் அடியில் வைக்கவே கூடாது. அப்படியே எம்டியாக இருந்தாலுமே பரவாயில்லன்ட்டு நான் அப்படியே இப்போதைக்கு விட்டுட்டேன். உங்களுக்குமே இந்த சேஞ்சஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.